Hi, welcome to Kadayo. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் ஜாவா சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் வந்து AWTயில் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு காம்பனன்ட், அதோடய சேர்த்து கண்டெய்னர்ஸுங்கிற கேட்டகரியில் நமக்கு இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இது தவிர வேறு சில கண்டெய்னர்ஸ் இருக்குது. பட் கண்டெய்னர்ஸ் நம்மளுக்கு இப்போ ஃப்ரேம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம்னால அதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ண போகிற மற்ற இந்த பட்டன் மாதிரி உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பட்டன் பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்து இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லேபிள் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாகின் விண்டோ எடுத்துக்கோங்க. இதில் இமெயில்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அது பக்கத்தில் தான் ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது இல்லையா. அந்த இமெயிலுங்கிற அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த லேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எதாவது கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லேபிள், இதுக்கு இப்போதைக்கு சும்மா நான் லேபிள்னே பேர் வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி இமெயில் அந்த மாதிரி பேர் வைக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு நியூ லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ள உங்களுக்கு அது என்ன டெக்ஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இதை ரன் பண்ண லேபிள் தெரியுமா? தெரியாது. ஏன்? ஆப்வியஸ்லி அதை வந்து நம்மளோட கண்டெய்னரில் ஆட் பண்ணணும். அதாவது இந்த கேஸில் நம்மளோட ஃப்ரேமோட ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரேமோட அதை ஆட் பண்ணிட்டேன். வித் இங்கே ஸ்பெசிஃபை ஆகிருக்கு. இதை வேணால் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 200/200ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேயா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ லேபிள் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட லேபிள் அப்படிங்கிறது. இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா என்னால் எடிட் பண்ண முடியாது, அது அங்கே என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சோ அதுதான். ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் அ லேபிள் இருக்கிறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் அப்படின்னு எனக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்? கோடில் போய் தான் மாற்றணும். ஸோ இங்கே லேபிளுக்கு பதிலாக இதை வந்து நான் TXன்னு அடித்து திரும்ப நான் இங்கே ரீரன் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து இந்த புதுசாக இங்கே வந்து திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லேபிள். யூஸரால் மாற்ற முடியாது, ஆல்ரெடி அந்த இதோட கண்டெய்னரோட சேர்ந்து இன்பில்ட்டாக வர டெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இமெயில் அது பிரிண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வர்றப்ப அதுக்கெல்லாம் வந்து இந்த லேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஓகே சரி. ஸோ லேபிள்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ லேபிள் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ எனக்கு எடிட் பண்ண முடியணும், இன்புட் வாங்கணும், அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ எது யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்மளோட டெக்ஸ்ட் ஃபீல்டு அண்ட் டெக்ஸ்ட் ஏரியான்னு ரெண்டு வருது. நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டுனா என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு கொடுக்குறேன். அகைன் சும்மா பேர் எப்படி வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு நியூ டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, எல்லாத்துக்கும் உள்ளே ஏதோ ஒன்று கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒன்று கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் யுவர் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இது முடியுதா இல்லை எதுவும் எரர் காட்டுதா, இது எங்கே வருது என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எப்பவும் போல் நான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து லேபிளுக்கு பதிலாக ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்டர் யுவர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இன்புட் என்னால் பிரிண்ட் பண்ண முடியுங்க. பார்த்தீங்களா, நான் இன்புட் அடிக்கிறேன் அண்ட் டிஃபால்ட்டாக இந்த என்டர் யுவர் நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து வந்துருக்கு. இப்போ நான் எதாவது அடிக்கிறோன்னா இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என் பேர் சிவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டிஃபால்ட்டாக அதில் இருக்க டெக்ஸ்ட்டு தான் நம்மளால் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து கொடுக்க முடியுது. ஸோ இங்கே கொடுக்குறோம் இல்லையா நம்மளோட இந்த என்டர் யுவர் நேம், இது வந்து டிஃபால்ட்டாக அதில் இருக்க டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு ஃபீல்டை வச்சு தான் நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வந்து வாங்கிக்கலாம். ஓகேயா, ஸோ இது வந்து அனதர் காம்போனண்ட். சரி, ஓகே, இது சும்மா ஒரு ஒன்லைன் வாங்குறதுக்கு டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறீங்க. இதே இது எனக்கு வந்து ஒரு நிறைய பேராவாக வாங்கணும், நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்புட் வாங்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது கேஸ்லனா அப்போ பெரிய டெக்ஸ்ட்டை வந்து இன்புட் வாங்கினதுக்குள்ள அப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைக் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நிறைய பெருசாக இன்புட் வாங்குகிறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து யூஸ் பண்ணிப்போம். இதுலேயே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட
டீஃபால்ட்டாக இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் யுவர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கொடுத்துக்கிறேன். எப்பவும் போல் இதை வந்து நம்மளோட ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஃப்ரேம் டாட் ஆட்னு கொடுத்தா நான் கொடுக்குறேன். இப்போ அதை ரன் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா? ஸோ என்டர் யுவர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஸ்க்ரோல் பண்ணி அடிக்கிற முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி அடிச்சிட்டே போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக அதிலே ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்குது. நான் மேலேயும் கீழேயும் போய்க்கலாம். அதே மாதிரி நான் இப்படி ஹரிசாண்டல் ஸ்க்ரோலும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் அடிச்சுக்கிட்டே போகிறேன் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோலும் என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது. ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டுனா என்ன, டெக்ஸ்ட் ஏரியா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி இதில் வர இன்புட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக தான் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஏஜை இன்புட் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 23 அந்த மாதிரி ஒரு ஏஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏஜும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் அடிக்கிற எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஏஜ் வேணும், அதை நம்பராக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வர்றதை வாங்கி நீங்கள் தான் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் லேட்டர் பார்ட்டில் பார்ப்போம். பட் இருந்தாலும் ஒரு காஷனுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே நம்பராகவே நீங்கள் அடித்தாலும் அது அந்த டெக்ஸ்ட்டாக தான் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்து ட்ரீட் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை தவிர நான் சொன்ன மாதிரி ஒரு செக் பாக்ஸாக இருக்கட்டும், அதோட ட்ராப் டவுனாக இருக்கட்டும், இந்த மாதிரி 2 விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதையும் பார்த்து முடிச்சோன்னா ஒரு பேசிக்காக தெரிய வேண்டிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதையும் இப்போ பார்த்துடலாம். ஓகே. ஸோ செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு நியூ செக் பாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இது உள்ளேயும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலான்னு சொல்லுது அந்த ஒரு இதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஜெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், இல்லை மேல் ஆர் ஃபீமேல், மேலுக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம மேலாக இருந்தால் டிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு பதிலாக நான் இந்த செக் பாக்ஸை வந்து ஃப்ரேமில் ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸ் போட்டு பக்கத்தில் மேல் இருக்குது. நம்ம வேணா டிக் பண்ணிக்கலாம், இல்லை ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஸோ டிக் பண்ணிக்கலாம், இல்லை அதை வந்து எடுத்தும் விட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இது செக் பாக்ஸ், நம்ம செக் பாக்ஸ் பார்த்தோம். அடுத்து சாய்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாய்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ட்ராப் டவுன் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நியூ சாய்ஸ் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாய்ஸில் வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ சாய்ஸ் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இதில் நம்மளோட ஆப்ஷன்ஸை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன வச்சுக்கலாம், யூஸ்வலாக சாய்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ராப் டவுனில் வருது அப்படின்னா எந்த கண்ட்ரியில் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது வரும் இல்லையா. ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இந்தியா அண்ட் தென் சாய்ஸ் டாட் ஆட் ஆஃப் யூஎஸ்ஏ, அப்புறம் சாய்ஸ் டாட் ஆட் ஆஃப் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட சாய்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பவும் போல் நம்ம கடைசியில் இதை நம்ம ஃப்ரேமில் ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் சாரி. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம், நமக்கு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அந்த ட்ராப் டவுனில் இந்த 3 ஆப்ஷன்ஸும் இருக்கும். நம்ம அதில் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ட்ராப் டவுன். ஓகே. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக இருக்கிற காம்பனன்ட்ஸ் இன் AWT. நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், பட்டன், லேபிள், டெக்ஸ்ட் ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஏரியா, அண்ட் தென் செக் பாக்ஸு, சாய்ஸு, அதாவது ட்ராப் டவுன், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் AWTயில் இருக்க ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிற எல்லா ஆப்ஸாக இருக்கட்டும், நம்ம பண்ண போகிற எல்லா யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸும் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு காம்பனண்ட்டோட ஒரு காம்பினேஷன், அது எந்த பொசிஷனில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த லே அவுட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ளோ லே அவுட் அப்படிங்கிறது, அது சும்மா எல்லாத்தையும் அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கு இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக இமெயில், லேபிள், அதுக்கு பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அடுத்த லைனில் போய் நேமு, அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான லே அவுட்டை வந்து கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லே அவுட்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி வந்து பொசிஷன் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் எபிசோட நம்ம பார்க்கலாம். ஸோ அண்டில் தென், பாய்.